இந்த சிலைகள் எல்லாம் எப்படி சார் உருவாக்குறீங்க? இல்ல இது நம்ம செதுக்கத்துக்கு இதுக்கு முறையான ஒருத்தர்ட்ட குடுத்துருக்கோம். ஆ. இது ஆத்மார்த்தமா செய்யணும். இந்த விஷயத்த சாதாரணமா கடந்து போற விஷயம் வினோதானன். இல்ல. இது ஒருத்தர் கைக்கு போய் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையுடைய மேம்பாடுடைய விஷயம். ம். இது உளப்பூர்வமாக, மனப்பூர்வமாக ஒரு ஆன்மீக சிந்தனையோடு பயணிக்கிறது மட்டும் தான் இந்த மாரி விஷயத்த செய்ய முடியும். அது போன்ற நபர்களை தேர்ந்தெடுத்து, அதுக்கு 4 நட்சத்திரம்லாம் இருக்கு. எல்லா விஷயமுமே எல்லாத்தையும் ஒரு மூலிகை எடுக்கணும்னாலும் கூட, 4 அதுக்கு நட்சத்திரம். சாப நிவர்த்தி பண்ணிட்டு, அதுக்கான மந்திரத்த பண்ணிட்டு, அது சித்தி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்தா தான் அது உயிர்ப்பு தன்மையோட இருக்கும். எல்லா பொருளுக்குமே உயிர் தன்மை குடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லப்போனா, 12 வருடத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் நடத்துவோம். ஆமா. அதுக்கு ஒரு உயிர் சக்திய குடுப்போம். அந்த உயிர் சக்திய குடுத்த பின்னாடி தான் அதுக்கப்புறம் அங்க நம்ம வேண்டுதல் வைக்கும்போது, அந்த நம்ம குடுத்த ஆற்றல் தான் திரும்ப நம்மகிட்ட வரும். வரும். இது நம்ம தான் அங்க தர்றோம். திரும்ப நம்ம தான் வாங்கிக்கிறோம். அது போன்ற சக்தி அப்படின்னா, உயிர் ஊட்டப்பட்ட சக்தி. அந்த சக்தி பிராண சக்திய குடுக்கணும். அப்ப இத முறையா செய்துட்டு, அதுக்கான பூஜா விதிகள ஒரு யாகம் மூலியமா பண்ணி, அதுக்கு ஒரு சக்தி குடுத்து, அதை யார் பயன்படுத்தினாலும் அது நன்மையா இருக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க ஜாதகத்த வாங்கி, ஆய்வு பண்ணி, ஒரு சில விஷயங்கள் உள்ள உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சீர் செஞ்சு, அவங்களுக்கு முறையா அத குடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு வெற்றிக்கான குறியீடு அளவு அதிகமா இருக்குமானா, நிச்சயமா அதிகமா இருக்கும். இது லைஃப் லாங் விஷயம். ம்.